மனம் உடைந்தால் உருகுவார். பிரைஸ் தி லார்ட். அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். 1 கொரிந்தியர் 15:4 மற்றும் 5 இறைவார்த்தைகள். உயிர் தெழுந்த பின் 12 தரிசனமாகும் முன்பு இயேசு கிறிஸ்து கேபாவுக்கு தோன்றியதை நாம் பார்க்கிறோம். யார் இந்த கேபா? அன்பான ஆண்டவரின் பார்வை பட்டவுடன் தன் தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுத அப்போஸ்தலன் பேதுரு. லூக்கா 22:62. இயேசுவோடு உண்டு உறங்கி வாழ்ந்து வந்தவன்தான் பேதுரு. அவரது அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டும் அனுபவித்தவனும் தான் இந்த பேதுரு. ஆனால் ஒரு நொடியில் பயத்தினால் இயேசுவை அறியேன் என்று 3 முறை மறுதலித்தவன். தன்னோடு 3½ வருடம் வாழ்ந்தவன் இப்படி தன்னை அறியேன் என்று சொல்லிவிட்டானே என்று அவனை ஒதுக்கிவிடாமல் மற்றவர்களுக்கு தரிசனமாவதற்கு முன்பாக மிகவும் ஸ்பெஷலாக இவனுக்கு பர்சனலாக உயிர் தெழுந்தவுடன் தரிசனமாவதற்குரிய காரணம் என்ன? அது மட்டும் அல்லாது 3 முறை மறுதலித்ததினாலோ என்னவோ 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவை மட்டும் கேட்டதன் காரணம் என்ன? அழுகை. பேதுருவின் அழுகை. தன் வியாதி நீங்க வேண்டும், மீன்பிடி தொழில் விருத்தியடைய வேண்டும் என்று உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல, மாறாக என் மேல் அன்பு வைத்த இயேசுவை மறுதலித்து விட்டேனே என தன் தவற்றிற்காக அழுத அழுகைதான் பேதுருவை ஒரு ஸ்பெஷல் சீடனாக மாற்றியது. ஆம், பேதுரு மனம் உடைந்தான். ஆண்டவர் மனதுருகினார். அதே போலத்தான் அன்பானவர்களே, நாமும் கூட நமது உலக தேவைகளுக்காக அழாமல் உண்மையாய் நம் தேவனின் அன்பை உதறி தள்ளி அவரை வேதனைப்படுத்தும் தவறுகளுக்காக மனம் கசந்து அழுதோம் என்றால் நமக்காய் உருகுகிற தேவன்தான் நம் தேவன். மனம் கசந்து அழுத பேதுருவை திருச்சபையின் தலைவராக உயர்த்திய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். இதே போல்தான் நேபுகாத்நேச்சார் இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று பெருமையாக பேசிய உடனேயே ஒரே அடி, மாபெரும் தண்டனையை பெற்றான் ஆண்டவரிடமிருந்து. என்ன தண்டனை? மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து கழுகின் இறகுகளைப் போன்ற தலைமுடியுடன் பட்சிகளின் நகங்களைப் போன்ற நகங்களை உடைய தோற்றமுடையவனாய் மாறிய உடன் நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். தானியேல் 4:34 என்று சொன்னவுடன் அவன் இழந்த மகிமை அனைத்தும் திரும்பி வந்ததை நாம் தானியேல் 4:36 வாசிக்கின்றோம். ஏன்? அவன் பெருமையாக பேசிய தன் தவறை உணர்ந்து சர்வ வல்லவரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்ததினால்தான். ஆம் அன்பானவர்களை, நேபுகாத்நேச்சார் அரசனுக்கு கொடுத்த தண்டனையை பெருமை பேசும் மக்களிடம் இன்றும் ஆண்டவர் கொடுத்தார் என்றால் இவ்வுலகத்தில் மனிதன் ஒருவன் கூட இருக்க முடியாது. ஆம், எதற்கெடுத்தாலும் பெருமை, எங்கும் பெருமை, எதிலும் பெருமை. என் படிப்பென்ன, என் தொழில் என்ன, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் அந்தஸ்து என்ன என்று எவ்வாறெல்லாம் நாம் பெருமை பேசுகின்றோம். என்றாவது இது தவறு, நான் பெருமைப்படும் பொழுது பாவம் செய்கிறேன் என்று எண்ணி அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றோமா? யோசிப்போம் அன்பானவர்களை. அந்நிய விக்கிரகங்களை உண்டு பண்ணி வணங்கி வந்த நேபுகாத்நேச்சாருக்கே தவறை உணர்ந்து உடைந்த பொழுது அவன் இழந்த மகிமை அவனுக்கு கிடைக்குமானால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற நாம் உணர்வடைந்து உடைந்து கதரும் பொழுது நமக்காக உருகுகிற ஆண்டவர் நாம் இழந்த பதவியை, நாம் இழந்த சந்தோஷத்தை, நாம் இழந்த ஆசீர்வாதத்தை, நாம் இழந்த நன்மைகளை நமக்கு தராமல் இருப்பாரோ? அன்பானவர்களே, நாம் தேவனின் சந்நிதியில் உணர்வடைந்து அழாமல் இருந்தோம் என்றால் நமக்கும் நம் விண்ணக தந்தைக்கும் உள்ள உறவு ஒரு உறவே அல்ல. ஆம், ஒரு வாரமாக ஜெபத்தில் நம்மால் உணர்வடையாமல் உடையாமல் அழாமல் இருக்க முடிகிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் நம்மை பரிசுத்தவான்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். ஓடோடி சென்று உதவி செய்தும் இவர்கள் எல்லோரும் சிலுவையில் அறையும் என்று சொல்லிய பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன இயேசுவை போல எனக்கு துரோகம் செய்யும் என் கணவனை, சகோதரனை, பக்கத்து வீட்டுக்காரனை என்னால் மன்னிக்க முடியவில்லையே என்று என்றாவது நாம் நினைக்கின்றோமா?
அவர்களை நீர் எங்களுக்காக விசாரியும் என்று கேட்கிறோமே தவிர அவர்களை மன்னிக்கும் பலத்தை எனக்கு கொடும் என்று ஆண்டவரிடம் கேட்க மறுக்கின்றோம். ஏன்? நான் எந்த தவறும் செய்யவில்லை, தவறு செய்வது அவர்கள்தான், அதாவது நான் பாவி அல்ல, உத்தமன் என்ற நினைப்பு தானே. இந்த மனதை மாற்ற ஆண்டவரிடம் கேட்போம். உணர்வடைவோம், உடைவோம், பாவத்திற்காக அழுவோம், நல் மனதை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரிடமிருந்து. ஆமேன்.